உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன லட்சுமி இது? நம்ம ஊரு முனீஸ்வர சாமி கதையாட்டம் என்னென்னவோ சொல்றீங்க? ஆமாத்த, எனக்கும் இதெல்லாம் கேக்குறப்போ ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. ஊர்ல மூளை குழம்பி போனாதான் நடந்ததெல்லாம் மறந்து போய் சுத்துவாங்க. இப்ப என்னடானா இதுக்கு ஆஸ்பத்திரிலாம் இருக்கா? முன்னாடி எல்லாம் காய்ச்சல் தலைவலின்னு வந்தா கஷாயத்தை போட்டு குடிச்சிட்டு கம்முன்னு கிடப்போம். இப்ப என்னன்னா முக்குக்கு முக்கு புள்ள பெத்துக்கிறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி, புள்ள பெறாம இருக்கிறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி, தூங்காம இருக்கிறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி, தூக்கம் வர்றதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி, இப்படி எல்லாம் விதவிதமா திறந்து வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதென்னவோ கரெக்ட் தான் பாட்டி. நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல நோய் வந்தாதான் ஹாஸ்பிட்டல் போனாங்க. இப்ப என்னடானா நோய் வராம இருக்க போறோம்னு சொல்லிட்டு நோயோட தான் சுத்திட்டு இருக்கோம். ஏன் பாரதி, அவன் தான் மறந்துட்டேன்னு சொல்றானே, நீ அதை கேட்டுட்டு அமைதியாவா வந்த? ஓங்கி ஒரு அரை அரைஞ்சு நான் தாண்டா உன் பொண்டாட்டி, இதாண்டா உன் பிள்ளைன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னா மட்டும் என்னாக போது பாட்டி? அவர்தான் நான் வேண்டவே வேண்டாம் தானே இந்த முடிவுக்கே வந்திருக்காரு. எனக்கு என்னமோ நீ ஒரு வாட்டி அவன் கிட்ட பேசி பார்க்கலான்னு தோணுது பாரதி. என்னம்மா பேச சொல்றீங்க? நான் தான் பாரதி, என்னால் தான் உங்க அம்மா இறந்தாங்க. அதான் நீங்க இப்படி ஒரு ஆபரேஷனை பண்ணி உங்க ஞாபகத்துல அழிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்களா? செத்தப்புறம் நம்ம மேல விழுறது பூவா இருந்தா என்ன, கல்லா இருந்தா என்ன, நமக்கு என்ன தெரியவா போது? அது செத்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் பாரதி. ஆனா இப்ப இங்க யாருமே சாகல இல்ல, எல்லாரும் உயிரோட தானே இருக்கோம். ஆனா நான் நேத்தே செத்துட்டேன் பாட்டி. அவரு வாழ பிடிக்காம பிரச்சனை வந்து அவர் என்னை விட்டு போயிருந்தா கூட நான் இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அவரு நினைப்பிலேயே நான் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி இப்படி பண்ணிருக்காருன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்ட மாதிரிதானே பாட்டி ஆகும். கோவத்துல செஞ்சது எல்லாம் காரணம் காட்டி பேசிட்டு இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்காது பாரதி. நான் இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வாழறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் பாரதி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க எதுவுமே காரணம் இல்லாம நடக்கிறது இல்ல. உனக்கும் ஆதிக்கும் வந்த இந்த பிரிவு இதுக்கப்புறம் உங்களை ஒண்ணு சேர வச்சு சாகர வரைக்கும் பிரிய விடாம இருக்கிறதுக்கு கூட இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம்ல. அவர் வாழ்க்கையில எனக்கு இனிமே இடம் இல்லைன்னு சொல்ல போய்தான் இவர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நிம்மதியா இருக்காரு. அவர் திரும்ப வந்து என் கூட வாழ்வாருங்கிறதெல்லாம் அவருக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சுமா, அவ்வளவுதான். அப்படி முடிவெடுக்கிறது நம்ம கையில இல்ல பாரதி, எல்லாமே அந்த ஆண்டவன் எடுக்கிற முடிவு. நீங்க 2 பேரும் பிரியணும்னா அதை நீங்க மட்டும் முடிவு பண்ணா பத்தாது, அந்த சாமி முடிவு பண்ணணும். நம்ம யாரு கூட வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நம்ம என்ன வேணாலும் யோசிக்கலாம். ஆனா இன்னாரு கூட தான் வாழணும்னு, இவங்க கூட மட்டும்தான் வாழணும்னு அந்த சாமி தான் முடிவு பண்ணணும். ஏன் அத்தை, பேசாம நம்ம கருப்பு சாமிக்கு ஒரு பூஜையை பண்ணி குறி கேட்டுருவோமா? ஆமா அத்தை, நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்றதுக்கும் நமக்கு உண்டான முடிவை சொல்றதுக்கும் கருப்பனை விட்ட வேற யாரு இருக்கா? பாரதி, தமிழோட அப்பா நேத்து அமெரிக்காக்கு போகல, ஏதோ விசா பிரச்சனையா? அது சரியானாதான் அவரால் இங்க இருந்து போக முடியுமா? பாத்தியா பாரதி, நான் கருப்பங்கிட்ட குறி கேட்கணும்னு பேசினதும் ஆதி அமெரிக்கா போறது தள்ளி போயிடுச்சுன்னு செய்தி வந்திருக்கு பாத்தியா? அதே மாதிரி மனுஷங்க போடுற கணக்கை விட கடவுள் போடுற கணக்கு தான் சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. லட்சுமி, கருப்பனுக்கு பூஜையை ஏற்பாடு பண்ணு. அவங்கிட்டே அடுத்த வழி என்ன வழின்னு கேட்போம். சரிங்க அத்தை. ஐயா கருப்பசாமி ஐயனாரே, இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியாம இருக்காது. 1க்கு 2 புள்ளைய வச்சுக்கிட்டு பாரதி தவிச்சு போய் நிக்கிறா. அவ வாழ்க்கையில ஏத்தி வச்ச விளக்க நீயே அணைச்சு வச்சிருக்க. அவளுக்கு ஒரு நல்ல வழிய காட்டியா?
மருகி போய் நிக்கிற? கலங்காத, கலங்கி போய் நிக்காத. விதைச்ச ரெண்டும் நல்லபடியா விளைஞ்சு நிக்கும். ஒண்ணு தலை தூக்கும், இன்னொன்னு ஊரையே தலை தூக்கும். கலங்காத, கருப்ப நான் இருக்கேன், உனக்கு காவலா இருப்பேன். ஏய்! சாமி, அவளுக்கு கவலை அவ பிள்ளைங்களை பத்தி இல்ல, அவ புருஷனை பத்தி தான். உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. இவளை வேண்டான்னு தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் திரும்பி வருவானா மாட்டானான்னு தெரியாம நாங்க எல்லாருமே தவிச்சிட்டு இருக்கோம். ஏய்! அழிச்சா போறதுக்கும் துவைச்சா போறதுக்கும் இது துணியில ஒட்ட கரைன்னு நினைச்சியா? அப்படி போயிருமா? ஆடுறதா நீங்க, உங்களை ஆட வைக்கிறதே நான். ஞாபகம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு சாமி. அவனுக்கு நீ, உனக்கு அவன். இதை யாராலையும் மாத்த முடியாது. எங்க போனாலும் சுவத்துல எரிஞ்ச பந்து மாதிரி அவனே திரும்ப உன்கிட்ட ஓடி வருவான், உன்னை தேடி வருவான். என்ன சோதனை வந்தாலும் அவன் உன்னை விட்டு போக மாட்டான். உன்னை சுத்துற ஒரு நிழல் மாதிரி உன் கூடவே இருப்பான். அவன் கட்டின தாலிக்கு அவன் தான் பொறுப்பு. அவன் தான் உனக்கு புருஷனா இருப்பான். எது நடந்தாலும் சரி, உன்னையும் அவனை யாராலையும் பிரிக்க முடியாது. விதி விளையாட்டு காட்டும், ஆனா பிரிச்சு பார்க்காது. உனக்கு அவன்தான், அவனுக்கு நீதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.